Hi soldiers. 2023ல நிறைய வித்தியாசமான விசித்திரமான விஷயங்கள் நடந்திருக்கு. நானே விசித்திரமான ஆளு. ஆனா அதுலயுமே ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம். பொதுவா நம்ம இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஃபீட் எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்போம். அதுல ஏதாவது ஒரு போஸ்ட் நல்லா இருந்தா அதுக்கு லைக் போடுவோம். இல்ல ரொம்ப நல்லா இருந்தனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுக்கு டிஎம்ல ரீல்ஸ் அனுப்பிச்சு விட்டு அவனை காலி பண்ணுவோம். பைதே நான் அப்படி பண்றது கிடையாது. பட் எனக்கு தான் நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். லைக்கும் பண்ண முடியாது, ஷேரும் பண்ண முடியாது, அவஸ்தைப்பட்டுடா சாரி. இஷ்டத்துக்கு போஸ்டும் போட முடியாது அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட்ல ஆப் கிட்டத்தட்ட 600 மில்லியன் ஒர்த் கம்பெனியா வந்து மாறி இருக்கு. அதுவும் 2022ல தான். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். BeRealன்றது பாத்தீங்கன்னா ஒரு முழுக்கமே விசித்திரமான ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட். சாரி ஆப் வெப்சைட் வருது. BeRealல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி போஸ்ட்லாம் போட முடியாது. அவன் ஒரு டைம் நினைப்பான், அந்த டைமுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பான். அந்த டைம்ல மட்டும் தான் உங்களால போஸ்ட் பண்ண முடியும். அதுவும் நீங்க அப்லோட் பண்ண முடியாது. உங்க போன் எடுத்துட்டு முன்னாடி ஒரு போட்டோ பின்னாடி ஒரு போட்டோன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணி விட்டுரும். ஐயோ அதை பார்க்காதீங்க, மாமா குளிக்கும் போது எடுத்ததுங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா BeReal. ரொம்பவே விசித்திரமா இருக்குல்ல? வித்தியாசமான கடை. ஆனா இந்த விசித்திரமான வெப்சைட் சாரி ப்ரோ. ஆனா இந்த விசித்திரமான சோஷியல் மீடியா ஆப் தான் போன வருஷத்துல கிட்டத்தட்ட 600 பில்லியன் US கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல நம்பர் 1 சோஷியல் மீடியா ஆப்பாவும் மாறி இருந்திருக்கு. நம்பர் 1. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த BeReal ஆப்னா என்ன, இந்த BeRealன்றது இப்போ ட்ரெண்டா இருந்தாலும் கூட இதுக்கப்புறம் ட்ரெண்டா இருக்குமா, அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பொதுவா சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டையோ ஸ்பான்சர்ஸையோ போட்டு தான் அது மூலமா மணி ரெவென்யூ மேக் பண்ணி அப்படிதான் அந்த கம்பெனி ஒர்க் ஆகும். இந்த BeRealல எந்த ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸுமே கிடையாது. அதோட முக்கியமா எந்த ஒரு ஸ்பான்சர்டு கட்டணம் கிடையாது. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது. எப்படி செட்? BeRealன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி சோஷியல் மீடியா ஆப். ஐயோ விசித்திரமா இருக்குல்ல? அதாவது பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பெரும்பாலான இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப் நமக்கு காட்டுறாங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களோட ரியல் லைஃப்ன்றது வேற மாதிரி இருக்கும், ஆனா இன்ஸ்டாகிராம்ல காட்டுறது வேற மாதிரி இருக்கும். ஆக மொத்தத்தில் நமக்கு தெரிய வருது என்னன்னா ஆன்லைன்ல பாக்குறது முக்காவாசி உண்மையா கிடையாது. ஈவன் நீங்க இப்ப பார்க்கும்போது கூட இந்த ஃப்ரேம் வந்து சூப்பரா இருக்கும், ஆனா இந்த சைடு வந்து பார்த்தா தெரியும். நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இதுதான் எங்களோட ஸ்டுடியோ. முன்னாடி அவங்க கேபினட் பாக்ஸ் கீழே போயிருப்போது இங்க எவ்வளவு டப்பா இருக்கு. என் காலு கீழே பாருங்க, அங்க பாருங்க சுருக்கு போய் கீழே பாருங்க. அதோட மாசம் கிளிப் போட்டு வச்சிருக்கேன் சொல்ஜர்ஸ். அதே மாதிரி நாங்க சட்டை ஹூடிஸ் போட்டிருக்கேன், கீழே நான் வந்து பேண்ட் போட்டுக்கலாம், இல்ல லுங்கி கூட கட்டிருக்கலாம். இதுதான் ரியாலிட்டி. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கும், அந்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா லேட் 2019ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போ பெருசா யாரும் பேசவே இல்லை, ஏன்னா யாருக்குமே தெரியாது. 2022ல தான் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஈவன் நம்பர் 1 சோஷியல் மீடியா ஆப்பாவும் ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்ல வந்திருந்தது. அப்படி BeRealக்கும் மத்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான ஆங்கிள் நம்ம போட்டோ எடுத்து அதை நம்மளோட பிசிலியோ இல்ல மொபைல்லயோ போட்டு எடிட் பண்ணி நம்ம எடிட் பண்றதா கூட பரவாயில்ல, வழக்கு நண்பர்கள் பண்ற எடிட்லாம் வேற மாதிரி இருக்கும். சாப் ரொம்ப பேசாத சாப். ஸோ இந்த மாதிரி எடிட்டுகளை செய்து நாம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான விஷயங்களை கிரியேட் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரிஜினலாக ஒரு BMW கார் இருக்காது, ஆனால் நான் போயிட்டு எங்க ரோட்ல இருக்கிற BMW காரை ஏன் கார் சொல்லிட்டு எடுத்து போட முடியும். அதே மாதிரி நான் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஆனால் நான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரியோ இல்ல எலைட் மாதிரியோ என்ன காமிச்சிக்கிறது ரொம்பவே ஈஸி. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதோட இன்னொரு விஷயம் என்னடா, ஃபில்டரை போட்டுட்டு ஃபில்டர்னு அக்கா தான் ஞாபகம் வராங்க. நம்ம மைண்ட் அங்க போகுது. இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ற ஃபீச்சர், சாரி இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர், அதை யூஸ் பண்ணி நிறைய போட்டோஸை வந்து வேற மாதிரி போட்டு அப்படியும் சொல்லிட்டு நம்மள ஏமாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்லாம பொதுவாக எல்லா சோஷியல் மீடியா ஆப்லயுமே இப்படிதான் இருக்கும். பட் இந்த எதுவுமே வந்து BeRealல இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க நினைச்ச டைமுக்கு வந்து உங்களோட போட்டோ அப்லோட் பண்ண முடியாது. உங்களோட மொபைலுக்கு திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம் மாப்ள. என்ன சொன்ன வந்துச்சு, நோட்டிபிகேஷன் வந்துச்சு சொல்ஜர்ஸ். எனக்கு வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். சொல்ஜர்ஸ் BeReal வந்துச்சு பாருங்க. மேல பாத்தீங்கன்னா எனக்கு 2 மினிட்ஸ் காட்டுதுங்களா, இந்த 2 மினிட்ஸ்க்குள்ள நான் வந்து போட்டோ அப்லோட் பண்ணணும். இதுதான் BeReal. ஸோ நீங்க நினைச்ச போது வந்து போட்டோ போட முடியாது, அதுவா இஷ்டத்துக்கு வந்துச்சு சம்மந்தமே இல்லை. ஆனால் சம்மந்தம் இல்லை, கரெக்டா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க பாருங்க, நீங்க ஃப்ரண்ட் போட்டோ எடுக்க, பேக்ல இருக்க போட்டோ எடுக்க முடியும், ஃப்ரண்ட்ல இருக்க போட்டோ எடுக்க முடியும். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல எடுத்துரும். கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். ஓகே வேணாலும் இன்னொரு இந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம திருப்பி எப்போ எத்தனை டைம் எடுத்துக்கலாம். சென்ட் இருக்குங்களா, இதுல மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கும், டிஸ்கவரின்னு இருக்கும். மை ஃப்ரெண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் காட்டும். டிஸ்கவரின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் காட்டுமானா காட்டும். பட் அது வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல மாதிரி போய் எல்லாரும் போய் பார்க்க முடியாது. அதுவே டிஸ்கவரில் யாருக்காவது ஒருத்தரை காட்டும். ஸோ இப்போ நான் போட்டு விட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
அப்பப்போ வந்து அந்தந்த நேரத்தில் வர விஷயங்களை வந்து அப்பப்போ கேப்சர் பண்ணுறது. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து லைக் போட முடியாது. அது பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இமோஜி சிம்பிள் இருக்கா, இது மூலமா நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாம். இந்த பாருங்க லைக்னு சொல்லிட்டா நம்ம வந்து போட்டோ எடுத்து நம்ம போட்டோ இருக்கும். ஈன்னு இருந்தா நம்ம வந்து ஈ அப்படி சொல்லி சிரிச்சு ஈன்னு சிரிச்சு போட்டோ வச்சுக்கணும். ஸோ அதுதான் ரியாக்ட் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு இமோஜி போட்டு சிரிக்காம இருக்க முடியாது. நம்ம சிரிச்சு ரியாக்ட் பண்ண சொல்லிச்சு எந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கு பாருங்க. ஸோ இதுல இருக்க யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது, ஃப்ரெண்டாக தான் பண்ண முடியும். அது ஃபாலோவர் கவுண்ட்னு ஒரு விஷயம் இதில் இல்லவே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு பிராண்டுமே இது வரைக்கும் BeReal கிடையாது. இது வரைக்குமே அவங்களோட பாலிசிலையுமே எந்த ஒரு பிராண்டுமே இதில் வந்து BeReal வரவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பான்சர்டு வீடியோஸோ ஸ்பான்சர்டு கண்டென்ட்டோ ஸ்பான்சர்டு கேம்பெயின்ஸோ இது வரைக்கும் இதில் கிடையாது. BeRealோட பாலிசியுமே இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அண்ட் இதில் வர நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த சவுண்ட் வந்து ரேண்டமா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச R&D வரைக்கும் எல்லாரும் ஒரே நேரத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு ரேண்டமான டைம்ல வந்து நமக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். லேட் ஆயிடுச்சுனாலும் லேட்டராக கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அந்த 2 மினிட்ஸ்ல அப்லோட் பண்ணா அப்பயே அப்லோட் பண்ண காட்டும், இல்லை வந்து இந்த இத்தனை நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டும். இன்னொரு விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எத்தனை டேக் எடுத்தோன்றதும் காமிச்சிடும். ஒரு தடவை எடுத்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா திருப்பி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதையுமே காட்டும் இத்தனை தடவை டேக் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாட்டி விட்டுருவோம். பட் இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை கடந்த சில மாதங்கள் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே நான் அதிகமான டைம் நான் யூஸ் பண்றதே இல்லை. ஏன் அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்போ மட்டும் போட்டோ எடுத்து போட்டு விட்டுறேன். மற்ற டைம்ல மற்ற யார் போட்டோ நான் பார்க்கறது இல்லை. பட் இன்ஸ்டாகிராமோ இல்லை மற்ற ஒரு சோஷியல் மீடியா ஆப்ஸோ இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மினிமம் ஆவரேஜா 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா இதில் எங்கேஜிங்காக எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதோட முக்கியமாக இந்தியாவில் ஃபேமஸாக இல்லாதனால என்னோட சர்க்கிளில் யாருமே இது பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனாலேயே என்னால் வந்து அதிகமாக டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது எனக்கு மட்டும் தான் கேட்டிங்கன்னா குளோபலாகவே இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் இவ்வளோ ட்ரெண்ட் ஆனாலுமே ஆஃப்டர் சம் பீரியட் இது எப்படி வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது பல பேரோட கேள்விக்குறி. இப்போ அடுத்து வந்து எப்படி BeReal பணம் சம்பாதிக்கும். என்ன சம்பாத்தியா? இந்த BeReal ஆப்ல ஸ்பான்சர்ஸ் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். அப்படி இருந்தோம் எப்படி இந்த BeReal வந்து பாத்தீங்கன்னா மணி மேக் பண்ணுவாங்க. அதாவது ஜூன் 2021ல BeRealோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 30 மில்லியன் தான். ஆனா இப்போ ஆகஸ்ட் 2022ல பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் அதிகமா இருக்கும். பட் ஆகஸ்ட் 2022ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மில்லியன் வேல்யூ இருக்க ஒரு கம்பெனியா BeReal மாதிரி இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதெல்லாம் எப்படி? BeRealல ஸ்பான்சர்ட் வீடியோஸ் கிடையாது, BeRealல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது, BeRealல எந்த ஒரு ஸ்பான்சர்டு பெய்டு கொலாபரேஷன்ஸ் பண்ற மாதிரி அந்த எந்த ஒரு ஃபீச்சருமே கிடையாது. அண்ட் அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரதில்லை. இவங்க கம்பெனிக்குள்ளேயும் எந்த ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலும் கிடையாது, ப்ரொஃபைல் வைக்கிற மாதிரி அவங்களோட ஆப் கிடையாது. இப்படி இருக்கும்போது எப்படி BeRealனால இத்தனை $1 மில்லியன் வந்து சம்பாதிக்க முடிஞ்சது? அதான் எப்படி? அதுக்கு முன்னாடி பொதுவாக சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எப்படி சம்பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக ஒரு சோஷியல் மீடியா கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களோட சம்பாத்தியமே எப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஈவன் நம்மளோட வீடியோவும் அப்படிதான் சொல்லிச்சு. ஏன்னா ஆட் போட்டதான் எங்களுக்கு அது பார்த்துட்டா காசு. இவ்வளவு பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பான்சர்னு சொன்னதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Wondershare Dr.Fone. Wondershareோட இந்த Dr.Fone அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா மொபைலோட ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். இந்த Wondershare Dr.Fone அப்படின்ற சாஃப்ட்வேர் வச்சு நீங்க பல விஷயங்கள் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மொபைல்ல இருக்க வாட்ஸ்அப்ல இருக்க டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது, மொபைல்ல டெலிட்டான டேட்டாவை ரெக்கவரி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜியோ லொகேஷனை கண்டுபிடிச்சு அது மூலமா நமக்கான பர்சனலைஸ்டு ஆட்ஸை நம்ம காட்டும். ஆனா இந்த Dr.Fone மூலமா உங்களோட கரண்ட் ஜியோ லொகேஷனை மாத்தி வேற ஒரு இடத்துல காட்ட முடியும். இது ஐபோன்லயே இருக்கு, ஆண்ட்ராய்ட்ல இருக்கு. உங்களோட மொபைல் எடுத்துட்டு பிசில கனெக்ட் பண்ணி அந்த பிசில இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல நீங்க எந்த லொகேஷன் காட்டுமோ அந்த லொகேஷனை பின் பண்ணா மட்டும் போதும். இல்ல நீங்க அதை எங்க வண்டியில போயிட்டு இருக்கேன்னு சொன்னா கூட வண்டியில போற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களோட ஜியோ லொகேஷனை உங்களால ஈஸியா ஸ்பூஃப் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா சில அப்ளிகேஷன்ஸை சில ரீஜியன்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்ளிகேஷனை அந்தந்த நேரத்துல அந்தந்த இடத்துல யூஸ் பண்றதுக்காக இந்த சொல்யூஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இதை ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சா? யூடியூபோ அதே தான், இன்ஸ்டாகிராமோ அதுதான், ஃபேஸ்புக்கோ அதுதான். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆன்லைன் மீடியாவும் அதே தான். ஈவன் கூகுளில் போய் ஒரு ஆர்டிகல் படித்தாலும் அதுலேயே கூகுள் ஆட்ஸ் வரும். அந்த ஆட்ஸ் எதுக்காகனா அதுதான் ரெவென்யூ. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு பொருள் வாங்குவீங்க, அப்போ தான் வந்து அந்த எக்கனாமி அப்படின்ற ஒரு சர்க்கிள் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இது கெட்டதான் என்ன கெட்டது கிடையாது, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எக்கனாமிக்கலாக பார்த்தா இதான் வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியே குளோபல் எக்கனாமியே ரன் ஆகாது. என் மேலே கை வச்சுனா நம்மளால சம்பித்து போகும்டா. ஸோ இங்கே ஆடுன்றது பிரச்சனை இல்லை, பட் BeRealல ஆடு கிடையாது. அப்படின்னும் போது எப்படி வந்து கிட்டத்தட்ட 30 மில்லியன்
மில்லியன்லேருந்து 600 மில்லியனா மாறி இருக்காங்கன்னா இது எல்லாமே பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டால மட்டும் தான் வந்திருக்கு. அதை பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனி மேல இத்தனை மில்லியன் US வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஸ்டார்டிங்க்கு ஒர்க் ஆகும். பட் இந்த கம்பெனிக்கு ஒரு பிசினஸ் மாடலே கிடையாது. ஈவன் ஃபேஸ்புக்கோட பிசினஸ் மாடலே வந்து ஒரு ஆக்சுவலான ஒரு நல்ல ப்ராப்பரான பிசினஸ் மாடல் கிடையாதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. பட் இங்க பிசினஸே இல்லையே, அப்புறம் இது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா BeReal இருக்கும் அப்படின்றது பெரிய டவுட். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. அது முக்கியமான டவுட். இப்போ வந்து நம்பர் 1 பிளேஸ்ல வந்து BeReal இருந்தாலும் அதிகமான பேர் டவுன்லோட் பண்ணி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணி அந்த போஸ்ட் போறது சரி, அதுக்கு மேல அது எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குமா? பொதுவா ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க்ல நீங்க அதிகமா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு அமௌண்ட் அவங்க ரெவென்யூ மேக் பண்ண முடியும். பட் உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனைனா டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒன்று இருக்காது. அது மட்டும் இல்லாம உங்களோட மென்டல் ஹெல்த்துமே பாதிக்கப்படுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டாலும் சரி, சோஷியல் மீடியா கம்பெனிஸ் அதிகமா காசு பார்ப்பாங்க. ஈவன் நீங்க இந்த வீடியோ பார்த்தா அதே தான் நடக்க போகுது. இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டு போறீங்க. ஸோ இது வரைக்கும் இந்த BeRealன்றது மேபி சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்குமான்றது ரொம்பவே கேள்விக்குறிதான். 2020ல ஸ்டார்ட் ஆன கம்பெனி 2022ல வந்து மேல போற கம்பெனி 2023ல அப்படியே போகுமா இல்ல வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு பேக்ல போகுமா அப்படின்றது இனிமே தான் நம்ம பார்த்தாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், BeReal நாசமா போவதற்கான 4 ரீசன்கள். ஸ்டார்ட் பண்ணு. முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல எங்கேஜிங் ஃபேக்டர் ஒன்று கிடையவே கிடையாது. அப்படின்னும் போதே ஈஸியாவே உங்களுக்கு இந்த ஆப்ன்றது போர் அடிச்சு போயிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு பிசினஸ் மாடலே கிடையாது. என்னதான் ஒரு சோஷியல் மீடியா நெட்வொர்க்கா இருந்தாலுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்கும், சர்வருக்கான சார்ஜஸ் இருக்கு, ஹோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு, புது இனோவேட்டிவான விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக காசு செலவாகும். ஸோ அந்த காசுக்கான வழி எங்க வரும்? ஏதோ ஒரு பிசினஸ் ஒன்று இருக்கணும்ல, ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும்ல, அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில எதுவும் இல்லை. மூணாவது விஷயம், BeRealலே அவங்க தரல வந்து மண்ணை வாரி போடுற மேட்ரு. அது என்ன அப்படின்னா எப்படி ஃபேஸ்புக் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நல்லா இருந்ததோ அந்த மாதிரி இப்போ BeRealல ஒரே ஒரு விஷயம் வச்சு நல்லா இருக்க மாதிரி ஃபியூச்சர்ல இப்படியே இல்லாம ஃபேஸ்புக் மாதிரியே நான் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரேன். மார்க்கெட் பிளேஸ் இருக்கு, ஃபேஸ்புக் கேமிங் இருக்கு, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக்ல டிக்டாக் இருக்கு, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு பூமர்களின் இருப்பிடமாக ஃபேஸ்புக் மாறின மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம ஓடி போற ஒரு பிளேஸா மாறலாம். அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. கடைசி விஷயம், இது ரொம்ப சிக்கலான விஷயம். என்ன அப்படின்னா BeRealன்றது இருக்கிறத அப்படியே போட்டோ எடுத்து அப்படியே போடுறதுனால ஒருத்தரோட பிரைவசின்றது ரொம்ப ஈஸியா வெளியே வர மாதிரி இருக்கு. ஸோ இன்கேஸ் யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரை டார்கெட் பண்ற ஒரு நபரா இருக்கலாம். அந்த மாதிரி நபர் வந்து அவங்க என்ன பண்றாங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத கரெக்டா இந்த ஆப் மூலமா நோட்டிஃபை பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான ஹராஸ்மெண்ட்டையோ இல்ல வேற ஏதாவது இல்லீகலான விஷயமோ பண்ணிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக குளோபல் இஷ்யூ ஆச்சுன்னா BeReal பல கண்ட்ரீஸ்ல பேன் பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் BeReal ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் BeReal நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னா யூஸ் பண்ணி பாருங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரைவேட்ல போட்டு யூஸ் பண்ணுங்க, டிஸ்கவர்ல போடாதீங்க. நீங்க மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அப்படியே யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சும்மா ஏமாத்தி போடாம இது நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது ரியலா இருக்க மாதிரி எனக்குமே ஃபீல் ஆச்சு. நான் எடுத்து போறதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கு. நான் இந்த நாள்ல இங்க இருந்தேன், இந்த நாள் இதை பண்ணிட்டு இருந்தேன், இந்த நாள் வந்து இது சாப்பிட்டு இருந்தேன். ரேண்டமா வருது, ரேண்டமா சம்டைம் ரெஸ்ட் ரூம்ல இருக்க கூட வருது. பட் அந்த டைம் நம்ம எடுக்க முடியாது. சரி ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். ரேண்டமா ஒரு டைம்ல வரும்போது நமக்கு அது மத்தவங்க ஷேர் பண்றது இல்லாம நமக்கு ஒரு மெமரியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த டேட்டாவெல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்க ஃபியூச்சர்ல? இதை யாருக்காவது வித்துருவாங்களா, இல்ல ஏதாவது டேட்டா பிரீச் ஆகி எவ்வளவு எடுத்துட்டு போய் ஹேக்கர் எவ்வளவு நம்ம டேட்டா எத்தனை வித்து அவன் காசு சம்பாதிச்சிட போறானா எதுவுமே தெரியாது. எல்லாமே ஃபியூச்சர் தான் பதில் சொல்லும் சோல்ஜர்ஸ். கடைசி விஷயம், இந்த ஃபீச்சரை அதாவது மெட்டா என்கிற ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் வந்து காப்பி அடிச்சு அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா BeReal யூசர்ஸ் வந்து மேபி கம்மியாகலாம். பட் ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி அதை பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரே இடத்துல ஃப்ரண்ட்ல இருக்கிற போட்டோ பேக்ல இருக்கிற போட்டோ நீங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அது பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா BeRealக்கு அவ்வளவுதான். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோல BeReal பத்தி பேசியிருப்போம். இந்த BeReal பத்தி இந்தியால நம்ம ஊர்ல யாரும் பேசவே இல்லை பெரும்பாலும். அதெல்லாம் பார்த்து நம்ம அதை பத்தி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் போடுங்க. என்ன இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. BeReal ஃபாலோ பண்ண முடியாது சோல்ஜர்ஸ், இல்லை அந்த ஐடியா கொடுத்துருவேன். பட் அதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் இருக்கு, அங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க. ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்ற விஷயம்லாம் இன்ஸ்டாகிராம்ல சொல்லுவோம். ஸோ அதனால நம்மளோட A2D ஆர்மி பேஜை ஃபாலோ பண்ணீங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும்